முதல்ல திரு பாவலன் அவர்கள்ட்ட. திரு பாவலன், விஜய் களத்துக்கு போகல, களம் அப்படின்றது சென்னையிலேருந்து பண்ணுறதில்ல, பனையூர்லேருந்து பண்ணுறதில்ல அப்படின்ற விமர்சனங்கள்லாம் முன் வச்சிங்க. ஒரு அரசியல் கட்சி தலைவராக நேரடியாக களத்துக்கு போயிருக்காரு, பரந்தூருக்கு ஆல்ரெடி போனார், இப்போ வந்து தேர்தல் அரசியல் சார்ந்து போயிருக்காரு. அந்த எழுச்சியெல்லாம் பார்க்குறீங்களா? இது எல்லா கட்சிகளும் இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை தான். இதனால் வந்து பெருசாக ஒரு மாற்றத்தை இப்போ தமிழக வெற்றி கழகம் கொடுத்துரும் அப்படின்றத நம்ம நம்ப முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டில் வலுவான ஒரு கூட்டணி அமைக்கும் போது தான் அந்த வெற்றி வாய்ப்புக்கான ஒரு இடத்தை நோக்கி நகர முடியும். இப்போ தமிழ்நாட்டில் திமுக தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் அங்கம் வைக்கக்கூடிய ஒரு அணி வந்து தொடர்ந்துட்டுருக்கு. இப்போ அந்த அணி உறுதி செய்யப்பட்டு விட்டது. இந்த பக்கம் அதிமுக பாஜக ஒரு அணி உருவாகிருக்கு. இப்போ தமிழக வெற்றி கழகம் இது வரைக்கும் வந்து நாங்கள் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு சொன்ன பிறகு கூட யாருமே போகலை. இந்த பூத் லெவல் கமிட்டி, அதாவது வந்து வாக்குச்சாவடி முகவர்கள் நியமனம் அப்படின்றது எல்லா கட்சிகளும் இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை தான். இந்த வாக்குச்சாவடி பொதுவாக எப்படி இருக்கும்? பொதுவாக ஒரு மண்டபம் பிடிப்பாங்க, ஒரு மண்டபத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரம் வருவாங்க, அமைச்சரோ எம்எல்ஏவோ இன்னும் சொல்லணும்னா மாவட்ட செயலாளர் தலைமையில் நடக்கும். ஆனால் இங்கே நடக்கிறது பார்த்தீங்களா, ஒரு மாநாடு மாதிரி நடக்குது. நீங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்திய வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை விட பல மடங்கு நாங்கள் அது ஒரு மாநாடு தான். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மாவட்டங்கள்லேயும் கட்சியுடைய மேலிட பொறுப்பாளர்கள் நேரடியாக களத்துக்கு சென்று ஒவ்வொரு கிராமமாக போய் மக்களை சந்தித்து அங்கேருந்து வாக்குச்சாவடி முகர்வுகளை தேர்வு செஞ்சு கொண்டு வந்து சென்னையில் வந்து நாங்கள் பெரிய மாநாடு நடத்தினோம். அதனால் வந்து இந்த வாக்குச்சாவடி முகவர்களை நியமிக்கிறது ஒரு சாதாரண நடைமுறை, அது கட்சி தேர்தலுக்கான ஒரு வேலை தான். ஆனால் அது வந்து ரிசல்ட்டை கொண்டு வருமா, பெரிய மாற்றத்தை கொண்டு வருமா அப்படின்லாம் கிடையாது. எங்களை இப்போ விடுதலை சிறுத்தைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாங்களாம் வாக்குச்சாவடி முகவர்கள் நியமிக்கிறதுக்கு முன்னாடியே 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வந்து நாங்கள் வந்து வென்றெடுத்திருக்கோம். இது எல்லா கட்சிகளும் இருக்கக்கூடிய, வளர்ந்த கட்சியில் இருக்கக்கூடிய, வளரும் கட்சிகளில் கடைபிடிக்கக்கூடிய ஒரு சாதாரண நடைமுறை தான். இந்த நடைமுறையால் தமிழ்நாட்டில் வந்து விஜய் வந்து ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சிரும் அப்படின்னு சொல்கிறது வந்து அது ஒரு ஹம்பக் தான். அது ஒரு ஏமாற்ற வேலை. அது சரியான தொடக்கம்னு பார்க்குறீங்களா? ஆட்சியை பிடிக்கல அடுத்தது இந்த தொடக்கம் அப்படின்றது பூத் லெவல் பிஎல்ஏ தான் ஒரு ஓட் பேங்கினுடைய அடிப்படை. அந்த அடிப்படையை இன்னைக்கு சரியாக பிடிச்சி போகிறாங்கன்னு பார்க்கலையா? நீங்கள் வாக்குச்சாவடி முகர்வர்களை நியமிக்கிறது ஒரு வகை. ஆனால் மக்கள்கிட்ட நீங்கள் வந்து என்னவா அறிமுகப்படுத்த போகிறீங்க? இப்போ அவர் சொல்கிறாரு, இன்றைக்கி விஜய் அவர்கள் பேசும்போது சொல்கிறாரு, நீங்கள் போய் மக்களை போய் சந்திங்க, மக்கள் வந்து உங்கள்கிட்ட கேள்வி கேட்பாங்க, அப்போ நீங்கள் வந்து நீங்கள் யாருன்றதை மக்கள்கிட்ட பேசுங்கன்னு சொல்கிறாரு. நீங்கள் யார்? நான் திருப்பி கேட்குறேன், நீங்கள் யார்? என்ன செய்ய போகிறீங்க? நீங்கள் யார்? விஜய் ரசிகர் மன்றத்துடைய தலைவர்களாக இருந்திருப்பீங்க, உறுப்பினராக இருந்திருப்பீங்க, கட் அவுட் வச்சுருப்பீங்க, பாலாபிஷேகம் நடத்திருப்பீங்க, படம் ரிலீஸ் அன்னைக்கு தேட்டர் வாசலில் விசில் அடித்து கோஷம் போட்டு ஆட்டம் பாட்டத்தோட படம் பார்த்துருப்பீங்க. விஜய் மக்கள் இயக்கமா, அதுக்கப்புறம் வந்து இந்த மாலை நேர படிப்பகம் இதெல்லாம் பண்ணியிருக்காங்களே. அது நீங்கள் அது எல்லா ரசிகர் மன்றத்துலையும் நடக்கக்கூடிய ஒரு நடைமுறை தான். ஏதாவது தண்ணீர் பந்தல் வைப்பாங்க, ஏதாவது இப்போ வேட்டி புடவை வாங்கி கொடுப்பாங்க, இது வந்து சாதாரண நடைமுறை தான். ஆனால் நீங்கள் யார்? மக்கள்கிட்ட போய் சொல்கிறாரு விஜய், சொல்கிறாரு நீங்கள் போய் மக்கள்கிட்ட நீங்கள் யாருன்னு சொல்லுங்கன்னு சொல்கிறாரு. அதைத்தான் நான் திருப்பி கேட்குறேன், நீங்கள் யார்? ரசிகர்கள். விஜய் ஒரு நடிகருடைய ரசிகர்கள். அதுதான் நீங்கள் என்னன்னா ஒரு பெரிய மாற்றத்தை இப்போ திமுக அதிமுகவுக்கு பெரிய மாற்று கொண்டு கொடுக்கணும் அப்படின்ற அந்த எண்ணம் வந்து சரியாக இருந்தாலும் அதற்கான செயல் திட்டம் இருக்கா? அதுக்கான தலைவர்கள் இருக்காங்களா? பேசன் அடிப்படை உங்ககிட்ட ஒரு தலைவர்கள் இருக்காங்களா? அதாவது சமூகத்தில் இல்லை சார், உங்ககிட்ட இருக்காங்கன்னா 5 தலைவர்களை கொள்கை தலைவர்னு சொல்கிறாங்க. ஏங்க யாருக்கு அங்கே வந்து லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்குது, யாருக்கு கரிஷ்மாட்டிக் இருக்குது? ஒரு தலைவர் அப்படின்னா தத்துவம் இருக்கணும். அந்த தத்துவத்தின் அடிப்படையில் ஒரு தலைகீழ் மாற்றத்தை கொடுக்கணும். இப்போ நான் வந்து மாற்றத்தை கொடுக்க போகிறேன், என்ன மாற்றத்தை கொடுக்க போகிறீங்க? நான் என்ன கேட்குறேன், இன்னைக்கு விஜய்க்கு வந்து நேரடியாக கேள்வி வைக்கிறேன், என்ன மாற்றத்தை கொடுக்க போகிறீங்க? சரி, என்ன மாற்றத்தை கொடுக்க போறீங்க சொல்லுங்க. அதுக்கான செயல் திட்டம் என்ன இருக்குது? அதுக்கான ஆட்கள் இருக்காங்களா? ஓகே, கேட்போம். தொடர்ந்து மற்ற விருந்தினர்களும் இணைகிறார்கள். கொங்கு இளைஞர் பேரவையினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு தனியரசு அவர்கள், நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். தொடர்ந்து தாவேகாவுடைய கூட்டணி கட்சியிலிருந்து திரு முஸ்தபா அவர்கள், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நாம் திரு வீர விக்னேஸ்வரன், விஜய் அவர்களுக்கு வரக்கூடிய கூட்டம், அந்த கூட்டம் ஒரு எழுச்சியாக தெரிஞ்சாலும் அரசியல் கட்சி அப்படின்றப்போ அதுக்குன்னு ஒரு நீண்ட, ஏன்னா ஒரு ஆட்சியை பிடிக்கணும்னா ஒரு நீண்ட நாட்கள் ஆகும். இதை வச்சு நம்ம அதை ஜட்ஜ் பண்ண முடியாது அப்படின்னு பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து நடந்திருக்கிறது வந்து ஒரு வாக்குச்சாவடி முகவர் கருத்தரங்கம். அதாவது ஒரு எங்களோட கேடர்ஸாக இருக்க பூத் ஏஜென்ட்ஸுக்கான ஒரு பயிற்சி பட்டறை தான்.
அதில் எங்கள் தளபதி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, மக்கள் கிட்ட ஓட்டு வாங்குறது எப்படின்னு பார்க்காதீங்க, மக்களோடு பழகி அவங்கவுங்க கிட்ட பல கொரிஸை கேட்பாங்க, அவங்களோட கஷ்டங்களை சொல்லுவாங்க, அவங்கக்கிட்ட பழகி அவங்களுக்கு உங்களால் என்ன நீங்கள் ஃபினான்ஷியலாக சில விஷயங்களை பண்ண முடியும், சில விஷயங்களை கவர்மெண்ட்டில் பண்ண முடியும் அப்படின்ட்டு மக்களோட பண்ணுங்கன்னு எங்களோட தோழர்களை ஜனநாயகப்படுத்துகிறார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் திங் வந்து இதை வந்து நாங்கள் ஏதோ ஒரு எங்களை வந்து இம்மெச்சூர்டுன்னு நீங்கள் சொல்கிறதே உங்களோட பதட்டத்தின் வெளிப்பாடு தான். அங்கே நடந்த நிகழ்வு எப்படி இருக்குன்னா, தமிழ்நாட்டில் 6,18,00,000 மெம்பர்ஸ் இருக்காங்க, ஓட்டர்ஸ் இருக்காங்க. அதில் வந்து ஒவ்வொரு எம்எல்ஏ சீட்ஸுக்கும் வந்து 295 சராசரியா பூத்ஸ் இருக்கு. ஒவ்வொரு பூத்துக்கும் 895 ஓட்டர்ஸ் இருக்காங்க. அந்த பூத் வாரியா ஓட்டர்ஸோட லிஸ்ட்டை எங்களோட பூத் ஏஜென்ட்ஸ்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மாவட்டமா கூப்பிட்டு ஒவ்வொரு பூத்துக்கும் 895 ஓட்டு ஆவரேஜ் சொல்றேன். அதை டீட்டெயில்டா கொடுத்து, ஒன்னு ஹார்ட் காப்பியா, இன்னொன்னு சாஃப்ட் காப்பியா, இப்படி கொடுத்து அந்த பூத் கமிட்டியில ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னா, இப்போ ஒருத்தர் கொடுத்துருக்காங்க, அது 10 பேர் டிஸ்ட்ரிபியூட் ஆகி அந்த 895 ஓட்டர்ஸ்னா அதுல ஒரு 250-300 வீடு இருக்கும், ஃபேமிலிஸ் இருக்கும். அவங்கள தினமும் சந்திங்கன்னு சொல்றாரு எங்க கழக பொதுச் செயலாளர் அவர்கள். எவ்வளவு ஆர்கானிக்கா மைக்ரோ மேனேஜ்மெண்ட்டா சொசைட்டியை நாங்கள் வந்து அட்ரஸ் பண்ணுறோம். இதை நான் வந்து எலக்ட்ரலுக்கு சொல்லலை, சொசைட்டியோட நாங்கள் மிங்கிள் ஆகிறோம்னு சொல்கிறோம். 1999 தேர்தல் அரசியலுக்கு வந்த விசிகா அவர்களால் அவங்க கட்சி ஊனிய கொடியவே பிடுங்கி போடுறாங்க திமுக காரங்க. உங்களை ஒரு லேபர் மாதிரி தான் ட்ரீட் பண்றாங்க. திமுக போலீஸ் லேபர்ன்றலாம் இல்ல திமுக காரங்களா போலீஸா வாபஸ் ஏன்னா நீங்க சொல்ற நான் ஏன் சொல்றேன் அண்ணா, இது வந்து ஒரு தடவை நடக்கல. லேபர்ன்ற வார்த்தை நான் முடிச்சுக்கிறேன். நான் வந்து நாங்க மக்களுக்கான லேபர், ஒரு பிரைவேட் அண்ணா, நாங்க மக்களுக்கான லேபர், அவங்க நாங்க மக்களுக்கான லேபர், யாருக்குமான லேபர் கிடையாது. எங்களுக்கு யாரும் முதலாளி கிடையாது அண்ணா, அவங்களோட எங்களுக்கு யாரும் முதலாளி கிடையாது. அந்த வார்த்தையை வாபஸ் வாங்குங்க. லேபர் திமுகங்கிற ஒரு ஃபேமிலி பார்ட்டியோட பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. ஏன்னா டிஎம்கேங்கிறது அவங்க எப்படி ஆட்டிடியூட் பண்றாங்கன்னா, ஆட்சி அமைக்கிற வரையும் கூட்டணி கட்சி தேவை, அண்ணம்பாங்க தம்பிம்பாங்க உட்காரும்பாங்க சீட்டு போடுவாங்க. ஆனா ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் கூட்டணி கட்சி சேர்ந்தவங்க இவங்க ஜனநாயகம் பத்தி கொள்கையை பத்தி எல்லாம் அண்ணன் பேசுறாரு. ஒரு கொடி ஊன முடியாது, வெளிச்சநத்தத்துல ஊனிட்டு வாங்க, அதுக்கு நீங்க தான் புதூர்ல ஊனிட்டு வாங்க, புதூர்ல போய் வெளிச்சநத்தத்துல ஊனுங்க, நீங்க சத்திரப்பட்டியில கொடி ஊனுங்க, உங்க தலைவர் கட்சி ஏற்ற முடியும் அப்படின்னா நீங்க தான் பொது இடங்கள்ல இருக்கக்கூடிய கொடியை அகற்ற வேலையை பாருங்க உயர்நீதிமன்றமே சொல்லிருச்சு. அது இப்ப அதுக்கு முன்னாடி நான் சொல்றேன், நான் பாயிண்ட் வந்துறேன். இப்படி அண்ணா நான் முடிக்கல, இன்னும் சயின்டிபிக்கா எங்க தளபதி அவர்கள் வந்து மக்களை சந்திக்க இருக்கிறார். இந்த திமுக மன்னராட்சி பொய் வாக்குறுதி கொடுத்து ஒரு குடும்பமாம் சேர்ந்து, அப்பா சொன்னார், பையன் சொன்னார், அவங்க வீட்டுல இருக்கவங்க சொன்னாங்க நீட்டை ஒழிச்சிருவோம்னாங்க. இங்க உங்க இதுக்கு இப்ப திமுக எங்க இருக்காங்க? நான் என்ன சொல்றேன், அண்ணன் கூட திமுகவோட கூட்டணி கட்சி தானே, அவர் பதில் சொல்லிட்டு நீட்டை ஒழிச்சிருவேன்னு இல்லன்னு சொன்னாங்களா? நீங்க கூட்டணி பத்தி கேளுங்க. சரி, அவங்க அப்ப டிஎம்கே ரெப்ரசன்ட் பண்ணி தானே பேசுறாங்க. அந்த கேள்வி நான் பதில் சொல்றேன். சரி, ஓகே. நீட்டை ஒழிச்சிருவேன்னு சொன்னீங்க, அரசு ஊழியருக்கு பழைய பென்ஷன் திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்றேன்னு சொன்னீங்க, டாஸ்மாக்ல வந்து பெண்கள் விதவை ஆகிட்டு இருக்காங்க, அதிக கள்ளச்சாராயம் பண்றாங்க, இவ்வளவு நடந்துட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன பதில்? நீங்க என்னென்ன வாக்குறுதி கொடுத்தீங்க? இளைஞர்களுக்கு 30 வயசுக்கு உட்பட்ட இளைஞர்களுக்கு கல்வி கடன் தள்ளுபடின்னு சொன்னீங்கல்ல, இந்த மாதிரி சொன்னது செய்யல. இதைத்தான் உங்க பாகம் அவர்கள் என்ன பண்ண, இதைத்தான் எங்க தளபதி அவர்கள் சொல்லியிருக்காரு. பொய் வாக்குறுதி கொடுத்து மக்களை ஏமாற்றி ஒரு குடும்பம் தமிழகத்தை கொள்ளையடிக்குது. இந்த மன்னராட்சியை வீழ்த்தக்கூடிய மக்களின் ஜனநாயகன் எங்க வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் சார். பாலார் தினம் என்ன பண்ணுவீங்க? இந்த மன்னராட்சியை வீழ்த்தி ஒரு ஜனநாயக ஆட்சியை ஏற்படுத்துவோம். இல்ல சார், எல்லா ஜனநாயக ஆட்சி மக்களாட்சி சொல்லுவாங்க, என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேக்குறாரு. இத மன்னராட்சிங்கிற அட்மிட் பண்ணுங்க.